அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு யோவான் 12:13ஆம் வசனம். குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா சோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். இங்கே ஓசன்னா என்று சொல்லி பூமியிலே இருக்கும் பொழுது ஓசன்னா என்று சொல்ல ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்திலேயும் குருத்தோலை பிடித்துக் கொண்டு ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. வெளிப்படுத்தல் விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரர்களும் இருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அன்பின் தெய்வமே, மனன்றியோடு சோதரிக்கிறோம். தேவரே, பூமியிலே இயேசுவானவர் மாம்சத்திலே வாழ்ந்த நாட்களிலே அவருக்கு முன்பாக ஜனங்கள் எதிர்த்து வந்து தாவீதின் குமாரனுக்கு உன்னத்திருக்கிற தேவனுக்கு இஸ்ரவேலின் ராஜாவுக்கு என்று சொல்லி ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். பரலோகத்திலேயும் திரளான ஜனங்கள், எண்ணிக்கைக்கே அடங்காத ஜனங்கள் தங்கள் குருத்தோலை பிடித்துக் கொண்டு கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசுக்கு முன்பாகவும் குருத்தோலையை தங்கள் கையை பிடித்துக் கொண்டு நிற்க கண்டேன் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, இந்த உலகமே இந்த குருத்தோலை நாயரை கொண்டாடுகிற வேளையிலே இங்கே நாங்கள் இந்த சமூகத்தை காத்திருக்கிற வேளையிலே இந்த வசனத்தை கொண்டு எங்களோடு நீ பேசுவீராக. பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களிலிருந்து ஆவியானவரே பேசுகிறார் சொல்லப்பட்டிருக்கிறது. என் மாம்சத்திலிருந்து, என் இருதயத்தின் நிறைவிலிருந்து என்னுடைய சுயமான வார்த்தைகள் வெளிப்படாதபடிக்கு பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனை சபையாருக்கு வெளிப்படட்டும். சத்தியத்தை கேட்கக்கூடாதபடிக்கு கிரியை செய்கிற எல்லா அந்தகார சக்தியின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தை கட்டி சபிக்கிறேன். தூக்க மயக்கத்தை கொண்டு வருகிற சத்துருவை இயேசுவின் நாமத்தை கட்டி அப்புறப்படுத்துகிறேன். ஆவியானவர் பலத்தை கிளை நடப்பிப்பீராக. நாமத்தை மயப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த 2 வசனத்திலே தான் குருத்தோலை எடுத்துக்கொண்டு ஜனங்கள் ஆர்ப்பரித்ததாகவும் கர்த்தருக்குள்ளாக நின்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசன்னா என்றால் என்ன அர்த்தம் சொன்ன உங்களுக்கு? ஓசன்னா என்ன அர்த்தம்? யாராவது கேட்டா என்ன சொல்லுங்க? சபைக்கு போறீங்க, உங்க பாஸ்டர் உங்களை என்ன அர்த்தம் சொல்லி கொடுக்கிறார்? கர்த்தாவே என்னை ரட்சியும். ஓசன்னா என்றால் ரட்சியும். ஓசன்னா என்றால் எங்களை ரட்சியும். ஓசன்னா என்றால் கர்த்தாவே எங்களை ரட்சியும். அதுதான் எபிரேய பாஷையிலே ஓசன்னா என்றால் கர்த்தாவே எங்களை ரட்சியும். நாம் பாவத்தில் வந்திருக்கிறோம், சாபத்தில் வந்திருக்கிறோம், வியாதியில வந்திருக்கிறோம்.
அப்படின்னாலே இந்த வேத பகுதி 3 சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயுவில் எழுதப்பட்டிருக்கிறது, மார்க்கில் எழுதப்பட்டிருக்கிறது, யோவான் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 21 அதிகாரம் 9 வசனம். மத்தேயு 21 அதிகாரம் 9 வசனம் 15 வசனம். முன்னடப்பாரும் பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரர் கண்டு அப்போ தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். மார்க் 11 அதிகாரம் 9 வசனம். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும். மார்க் 11 அதிகாரம் 9, 10. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று மத்தேயுவிலும் மார்க்கில் தாவீதின் ராஜ்யத்திற்கு ஓசன்னா என்று ஆர்ப்பரித்ததாகவும், யோவான் எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம் 13 வசனம். குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு யோவான் எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம் 13 வசனத்திலே குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜாவுக்கு ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். இப்ப யாருக்கு ஓசன்னா சொல்கிறார்கள்? இஸ்ரவேலின் ராஜாவுக்கு. ஒரே சம்பவம் போல எழுதப்பட்டிருந்தாலும் நம்முடைய ஒவ்வொரு முறை கர்த்தர் நம்முடைய மனக்கண்களை திறந்து வேதத்தின் ஆழங்களை பார்க்கும்படிக்கு கர்த்தர் வெளிச்சம் போட்டு காட்டுகிறார். மத்தேயுவிலே தாவீதின் குமாரன் என்றும், மார்க்கிலே தாவீதின் ராஜ்யம் என்றும், யோவானிலே இஸ்ரவேல் ராஜா என்றும் சொல்லி ஆர்ப்பரிக்கிறார்கள். இஸ்ரவேலின் ராஜா என்று வேதத்திலே நிறைய பேர்கள் இருக்கிறது. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பேசவில்லை. ஏனென்றால் முழு இஸ்ரவேலை ஆண்டு கொண்டிருந்தவர் முதல் ராஜா சவுல். 40 வருஷம் இஸ்ரவேல் நாட்டையே சமஸ்த நாளில் ஆண்டு கொண்டிருந்தார். 12 கோத்திரத்தையும் இஸ்ரவேல் 12 கோத்திரத்தை ஆண்டு கொண்டிருந்தார் சவுல். சவுலுக்கு அடுத்தது தாவீதோ 12 கோத்திரத்தையும் ஆண்டு கொண்டிருந்தது. சாலமோனும் இந்த 12 கோத்திரத்தையும் ஆண்டு அனுபவித்தது. ஆனால் சாலமோனுடைய மகன் ரெகோபெயாம் 12 கோத்திரம் ஆளக்கூடிய நேரத்திலே ஒரு பிளவு ஏற்படுகிறது. நீ சுமத்தின வரி, அப்பா சுமத்தின வரி இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்போ இவன் அவரை தண்டிக்கிறான். வசனம் சொல்கிறது, ரெகோபெயாமோடு வேலை செய்து கொண்டிருந்த யெரொபெயாமை ராஜாவை மாற்றி 10 கோத்திரத்தை இஸ்ரவேலருக்கும் 2 கோத்திரத்தை யூதாவுக்கும் கொடுத்தார். 10 கோத்திரம் யெரொபெயாமுக்கு போயிடுச்சு. தாவீதுடைய குமாரர்களுக்கு 2 கோத்திரம் யூதா கோத்திரமும் அந்த எபிராயிம் கோத்திரம் மனசே கோத்திரம் செய்தது. அது 2 ஒண்ணுதான் செஞ்சது. அப்போ இந்த கோத்திரங்கள் பிரிக்கப்பட்டது. நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜா.
இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜா, இப்படி பிரிக்கப்பட்டது. அப்படி இஸ்ரவேலின் ராஜாக்களை குறித்து நான் பேசவில்லை. நம்முடைய கர்த்தரும் நம்முடைய ஆண்டவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துக்கு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் ராஜா வாழ்க ஓசன்னு சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இந்த இஸ்ரவேலின் ராஜாவை நாம் ஆர்ப்பரிக்க போகிறோம். இன்னைக்கு சாதாரணமாக நாங்கள் அதிகாலை ஜெபத்திலே இந்த வாலிபர் கூட்டத்திலே தான் இந்த சோத்திர பண்ணி பழகிட்டோம். இது உங்களுக்கு ஒரு சமயம் இன்னைக்கு நிறைய பேர் முதல்ல சாலமன் 1000 சோத்திரப்படி 1000 காரிகளை செலுத்தினான் நாடுகளை. அது 1000 சோத்திரப்படியாய் மாறி. அது போல நம்ம விரல்களிலே 3, 6, 9, 15, 30 நான் ஒருத்த 30 சோத்திரம் பண்ணா இங்க உட்காந்துக்கிற 100 பேர் சோத்திரம் பண்ணா 3000 சோத்திரமாய் மாறி. அப்பாவுக்கு 3000 சோத்திரம் ஏறி கீழே ஒரு 100 பேர் உட்கார்ந்தா அது ஒரு 3000 சோத்திரம். வெளியே ஒரு 40-50 பேர் சோத்திரம் பண்ணா அது ஒரு 1000. எல்லாரும் ஏகோபித்து சோத்திரம் பண்ணும்போது கர்த்தரின் நாமம் மகிமைப்படுகிறது. இங்கே நாம் வாசித்தோம், இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. நாம் எல்லாரும் விரலை விட்டு ஒரு 30 சோத்திரத்தை ஏக சத்தமாய் முன்னும் பின்னமாக அல்ல அழகாய் ஆண்டவருக்கு சொல்லலாம். சோத்திரம் 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 சோத்திரம். அல்லேலூயா. ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. இன்றைக்கு நாம் பார்த்தோம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு சோத்திரம் உண்டாகிறது சொல்லி ஆர்ப்பரித்தார். இந்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரை நம்ம இயேசுவை மாத்திரம் சொல்றேன், இஸ்ரவேல் ராஜாக்கள் நான் சொல்லல, நம்முடைய ஆண்டவரை ராஜா என்று வேதம் நிறைய இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சுருக்கமாய் ஒரு 5 காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். அதற்கு முன்பாக இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 145 சங்கீதம் 1 வசனம். ராஜாவாகிய என் தேவனே, 145 அதிகாரம் சங்கீதம் 1 வசனம். ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். ராஜாவாகிய தேவனே, உம்மை என்றென்றைக்கும் உயர்த்தி உம்மை ஸ்தோத்தரிப்பேன். இன்றைக்கு குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்து இஸ்ரவேலின் ராஜா சோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இந்த இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லப்படுகிற நம்முடைய ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று ஒரு 5 காரியத்தை சொல்லி அவர்களுக்கு குருத்தோலை ஞாயிறு அன்றைக்கு இஸ்ரவேலின் ராஜாவாய் வெளிப்பட்டார். இன்றைக்கு இந்த எருசலேம் ஜெப சபைக்கு இந்த குருத்தோலை ஞாயிறு அன்று இந்த இஸ்ரவேலின் ராஜா நமக்கு எப்படிப்பட்டவராய் வெளிப்பட போகிறார் என்கிறதை சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். முதலாவது, இந்த இஸ்ரவேலின் ராஜா நமக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 27 அதிகாரம் 42 வசனம். மத்தேயு 27:42. மற்றவர்களை ரட்சித்தால் தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இவன் இயேசு பார்த்து சொல்கிறார்கள்,
இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும், சிலுவையில் இறங்கி வரட்டும். அப்போது இவனை விசுவாசிப்போம். அப்ப இஸ்ரவேல் ராஜா எப்படிப்பட்டவர்? ரட்சிக்கிறவர். இஸ்ரவேல் ராஜா எப்படிப்பட்டவரா? இஸ்ரவேல் ராஜா என்று ஆர்ப்பரித்தார்களே, இப்ப அவர் பரியாசம் பண்ணுகிறார்கள். இவனா இஸ்ரவேலின் ராஜா? இவன் இஸ்ரவேலின் ராஜாவா இருந்தால் இறங்கி வந்து நம்மை ரட்சிக்கட்டும். நம்முடைய தேவனுடைய பெயரிலே ஒன்று அவர் ரட்சகர், இஸ்ரவேலின் ராஜா, ரட்சிக்கிறார். எப்படி ரட்சிக்கிறார் பாருங்கள். யாரை ரட்சிக்கிறார்? எதிலிருந்து ரட்சிக்கிறார்? மத்தேயு 1 அதிகாரம் 21 வசனம். மத்தேயு 1:21. அவர் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பாவங்களை நீக்கிற ரட்சகர் அவர். நம்ம எல்லா பாவத்தையும் இன்றைக்கு உன்னால் விட முடியாத பாவத்திலிருந்து கர்த்தர் ரட்சிக்க கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு அவர் ரட்சிக்க போகிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ரட்சகர் நம்மை பாவத்திலிருந்து ரட்சிக்கிறார். பாவத்திலிருந்து மாத்திரமல்ல, மத்தேயு 6 அதிகாரம் 13 வசனம். மத்தேயு 6 அதிகாரம் 13 வசனம். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். சோதனையிலிருந்து தீமை. உனக்கு ஒரு சோதனை காத்து கொண்டிருக்கிறது, ஒரு தீமை காத்து கொண்டிருக்கிறது. நீ போனாலே ஒரு தீங்குனை தொடரப் போகிறது. ஆனால் எங்களை சோதனை நின்றும் தீமையிலிருந்து ரட்சிக்கிற ரட்சகர் இன்றைக்கு இஸ்ரவேலின் ராஜாவாய் நமக்கு வெளிப்படுகிறார். பாவத்திலிருந்து ரட்சிக்கிறார், தீமையிலிருந்து ரட்சிக்கிறார். மத்தேயு 8 அதிகாரம் 25 வசனம். அப்போது அவருடைய சீஷர்கள் வந்து மத்தேயு 8 அதிகாரம் 25 வசனம். அப்போது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். நான் சாகரமே, இந்த வியாதி என்னை சாவடிக்க பார்க்குதே, இந்த கடன் தொல்லை என்னை சாகடிக்க பார்க்கிறதே, இந்த அவமானம் என்னை சாகடிக்க பார்க்கிறதே, நான் மடிந்து போகிறோமே, எங்களை ரட்சியோ. மடிந்து போகிறவர்களை ரட்சிக்கிறது. அப்போ இந்த இஸ்ரவேலின் ராஜா யார் என்றால் அவர் ரட்சிக்கிறார். அதை மாத்திரம் எழுதி கொள்ளுங்கள். இஸ்ரவேலின் ராஜா நம்மை ரட்சிக்கிறார். எதற்காக ரட்சித்தார்? நம்முடைய பாவங்களை நீக்க, சோதனைகளையும் தீமைகளையும் மாற்ற, எல்லாவற்றுக்கும் மேலாய் நம்முடைய உயிருக்கு சேதம் வராதபடிக்கு, மடிந்து போகாத அளவுக்கு ரட்சிக்கிறார். அது மாத்திர இந்த ரட்சிப்பே அவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். பிலிப்பியர் 3 அதிகாரம் 20 வசனம். நம்முடைய குடியிருப்பு பிலிப்பியர் 3:20. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து நம்முடைய ரட்சிப்புக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோமே. எங்கள் ரட்சகருக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டுடைய வசனம் சொல்கிறது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நமக்கும் அவராலே அன்றி வேற ஒருவராலும் ரட்சிப்பில்லை. அவர் பெயரே ரட்சகர். அவர் ஒருவர் தான் நம்மை ரட்சிக்க முடியும் என்று பழைய ஏற்பாட்டில் கூட எழுதி வைத்திருக்கிறது.
ஓசியா 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து பாவ அடிமைத்தனத்திலிருந்து ஓசியா 13:4. நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிறேன். யாருக்கு? உனக்கு தேவனாயிருக்கிறேன். ஆகையால் நீ என்னையன்றி வேறு தேவனை அறிய வேண்டாம். என்னையன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லை. என்னை என்று ரட்சகர் ஒருவரும் இல்லை. இல்லை உனக்கு. உன் பாவத்திற்கு விடுதலை கொடுக்க அவர்தான் ரட்சகர். உன் சோதனைக்கு விடுதலை கொடுக்க அவர்தான் ரட்சகர். நீ மடிந்து போகாத அளவுக்கு உனக்கு தேவன் ஒரு ஜீவனை கொடுப்பது அவர்தான் ஒரு ரட்சகர். பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு போவதற்கு அவர்தான் ரட்சகர். அவரை தவிர ஒருவரும் ரட்சகர் இல்லை. இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்படுவாராக. இஸ்ரவேலின் ராஜா எப்படிப்பட்டவர்? ரட்சிக்கிறவர். இரண்டாவது, இஸ்ரவேல் ராஜா ரட்சிக்கிறவர் மாத்திரமல்ல, அவரை குறித்து வேதம் சொல்கிறது. பாரு, இயேசுவை தான் நான் சொல்கிறேன். இரண்டாவது, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நான் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக மார்க்கு 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து. யாராயிரு? கிறிஸ்துவானவர். கிறிஸ்து எனக்கு ஜீவன். கிறிஸ்து எனக்கு பிலிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது 1:21. கிறிஸ்து எனக்கு ஜீவன். தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ராஜாவாகிய கிறிஸ்து பார்த்தீங்களா? குருத்தோலை பிடித்துக் கொண்டு ஓசன்னா என்று இஸ்ரவேலின் ராஜாவை சோதரித்து ஆர்ப்பரித்தார்கள். இந்த குருத்தோலை ஞாயிறு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. சபைக்கு இந்த இஸ்ரவேலின் ராஜா உனக்கு ரட்சகராய் வெளிப்படுகிறார். இரண்டாவது, அவர் உனக்கு கிறிஸ்துவாய் வெளிப்படுகிறார். இந்த கிறிஸ்து ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29. அப்பொழுது அவர் மார்க்கு 8ஆம் அதிகாரம் 29, 30, 31. ஆனா 29ஐயும் 31 வாசிங்கள், நேரம் இல்லை. அப்போது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீ கிறிஸ்து என்றான். நீ யாரு? கிறிஸ்துவா. நீ கிறிஸ்து என்றான். 31 அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாரம் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர் தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். அவர் போதிக்கிறவர். கிறிஸ்து நமக்கு ஒரு போதகராய் நான் வெளிப்படு. நீ எப்படி நடக்கணும், எங்கே போகணும், யாரோடு காரணம், யாரோடு பேசணும், எதை வார்த்தை போடணும், வாய்க்கு வந்துதான் பேசிடக்கூடாது. அதெல்லாம் நான் சொல்றேன், என் இதயத்தில் நினைக்கிற வார்த்தையோட வந்துடக்கூடாது. அவர் போதகர். கிறிஸ்து நீ யாரு? ஜீவனுள்ள தேவனுடைய கிறிஸ்து, இஸ்ரவேலின் ராஜா கிறிஸ்து உனக்கு ஒரு போதிக்கிறார். அவர் போதிக்கிறவர் மாத்திரமல்ல, மார்க்கு 9ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களாய் இருக்கிறபடியினாலே கிறிஸ்துவினுடையவர்கள். மார்க்கு 9:41. நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாய் இருக்கிறபடியினாலே
இருக்கிறபடியினாலே ஆஹ், என் நாமத்தை நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் ம், தன் பலனை அறியாமல் போவதில்லை என்று ம். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் சொல்லுகிறார் உங்களுக்கு பலன் உண்டு. நீ ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சாலும் அதுக்கு ஒரு பலன் இருக்குதுப்பா. நீ விடுகிற கண்ணீருக்கு பலன், நீ சந்திக்கிற அவமானங்களுக்கு பலன், நீ ஏற்கிற ஜபத்திற்கு பலன், நீ செய்கிற ஊழியத்துக்கு பலன் உண்டு. ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கொடுத்தாலும் அதுக்கு கத்த பலன் வச்சிருக்கிறாரு. காரணம் கிறிஸ்து பலன் தருகிறவர், கிறிஸ்து போதிக்கிறவர். இந்த கிறிஸ்து என்ன சொல்கிறார் பார், மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 61-62. அவரோ ம். ஒரு உத்தரவும் மார்க்கு 14:61-62. அவரோ ஆ. ஒரு உத்தரவும் சொல்லாமல் ஒரு உத்தரவு சொல்லாமல் பேசாதிருந்தார். மறுபடியும் ம், பிரதான ஆசாரியர் ஆ, அவரை நோக்கி ம், நீ ம். ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் ம். தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானே கிறிஸ்துதானே. என்று கேட்டான். ஆ, அதற்கு இயேசு ம், நான் அவர்தான், ம், மனுஷகுமாரன் ம். சர்வ வல்லவரின் வலது பாரசத்தில் ம். வீற்றிருப்பதையும் ம். வானத்தின் மேகங்கள் மேல் ம். வருவதையும் ம். நீங்கள் காண்பீர்கள் என்றார். பாருங்கள், நீங்கள் கிறிஸ்து, அவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், இனி பல வரப்போகிறதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் கண்கள் காண போகிறது, காண வைக்க போகிறார். கிறிஸ்து நாம் பார்த்த போதிக்கிறவர், கிறிஸ்து பலன் தருகிறவர், கிறிஸ்து காண வைக்கிறவர். உனக்கு காணாத காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் காண வைக்கிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்ற பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அந்த ஸ்திரீயை நோக்கி யோவான் 4ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அந்த ஸ்திரீயை நோக்கி ம், உன் சொல் நிமித்தம் அல்ல, ஆ, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு ஆ. அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். கிறிஸ்துவாகிய அவர் உலக, அவர்தான் ரட்சகர், உலகத்துக்கே ரட்சகர். கிறிஸ்து போதிக்கிறவர், கிறிஸ்து பலன் தருகிறவர், கிறிஸ்து காண வைக்கிறவர், கிறிஸ்து உலக ரட்சகர். எங்களை விசுவாசிக்க வைக்கிறார். அவர் உலக ரட்சகர். அது மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாய் இந்த கிறிஸ்துவை குறித்த ஒரு வசனத்தை பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஜனங்களில் அநேகர் யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஜனங்களில் அநேகர் அவரை விசுவாசித்து கிறிஸ்து வரும்போது இவர் செய்கிற அற்புதங்களை பார்க்கிலும் கிறிஸ்து வரும்பொழுது இவர் இயேசு, இவர் செய்கிற அற்புதங்களை பார்க்கிறோம் அதிகம் செய்வாரோ என்றார்கள். அதிகம் செய்வாரோ. அவர் சொன்னார், நான் செய்கிற கிரியை பார்க்கிறோம் நீங்கள் அதிகமாய் செய்வீர்கள். கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறார். உனக்காக ஒரு அற்புதத்தை இன்றைக்கு ராத்திரிக்குள்ள உனக்கு செய்து முடிக்க வைக்கிறார். இந்த வாரத்துக்குள்ளே செய்து முடிக்க வைக்கிறார். இந்த மாத முடிவுள்ள கிறிஸ்து அற்புதம் செய்கிறார். குருத்துறை ஞாயிறு உன்னை பார்த்து சொல்கிறது, அவர் கிறிஸ்து உனக்கு வெளிப்பட்டிருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜா உனக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். அவர் அற்புதமானவர். ஏன் தெரியுமா? இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக. இஸ்ரவேலின் ராஜா அவர் ரட்சகர். இஸ்ரவேலின் ராஜா அவர் கிறிஸ்துவானவர். மூன்றாவது யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். அதற்கு
யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். அதற்கு நாத்தான்வேல், ரபி, ரபி, நீ தேவனுடைய குமாரன், நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா நீ என்றார். யாரு? இஸ்ரவேலின் ராஜா. ராஜா, தேவனுடைய குமாரன். குருத்தோலை பிடித்துக் கொண்டு ஓசன்னா ஓசன்னா இஸ்ரவேலின் ராஜா சோதரிக்கப்படுவார் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்களே. இஸ்ரவேலின் ராஜா யார் நமக்கு? அவர் ரட்சகர். இஸ்ரவேல் ராஜா யார் நமக்கு? கிறிஸ்துவானவர். இஸ்ரவேல் ராஜா யார் நமக்கு? தேவனுடைய குமாரன். அவர் மனுஷகுமாரன் அல்ல, தேவனுடைய குமாரன். இஸ்ரவேலின் ராஜா, நீ தேவனுடைய குமாரன் அப்பா, நீ தேவனுடைய குமாரன். இந்த தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேவனுடைய குமாரன் செய்கிறதை பாருங்கள். நமக்கு அவர் என்ன செய்வார்? தேவனுடைய குமாரன். யோவான் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மரித்தோர் தேவனுடைய குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். மரித்தோர் தேவனுடைய குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுடைய குமாரன் பிழைக்க வைக்கிறவர். நீ சற்று பண்ணினே வந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் பிழைக்க வைப்பார். அவர் பிழைக்க வைக்கிற தெய்வம் அது. சாதாரண தெய்வத்திலும் ஆர்ப்பரிக்கல, சாதாரண தேவனுக்கு சோத்திரம் பண்ணல. இன்னைக்கு நிறைய பேர் வந்து எப்பா 30 சோத்திரம் பண்ணுங்கோ, அம்மா 30 சொல்லி வாயை திறக்கத்தே மனசுலேயே நாங்கள் சொல்லிக்கிறோம். அது ஒழுங்கு இல்லையே. ஏக சத்தமாய் சொன்னு சொன்னா நீ சொன்ன உனக்கு ஆசீர்வாதமாச்சு, நீ உனக்கு ஆசீர்வாதமாச்சு. அப்போ அந்த நம்ம சத்தத்தை ஆண்டவரை யாரை சோதரிக்கிறோம்? யாரை சோதரிக்க நான் சொல்லுறேன்? இஸ்ரவேலின் ராஜா. இஸ்ரவேல் ராஜா யார்? தேவனுடைய குமாரன். நீ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே செத்த நிலையில் இருக்கிறவனை பார்த்தாலும் சொல்கிறார், நீ பிழைத்திரு, நீ பிழைத்திரு, நீ பிழைத்திரு. உன்னை பிழைக்க வைத்திருக்கிறார். உன்னை பிழைக்க வைக்கிற தெய்வம். நீ கர்த்தருக்காக பிழைக்க போகிறார். அப்போ அவருக்கு பிழைக்கிறது மாத்திரம் தேவனுடைய குமாரன். அந்த தேவனுடைய குமாரன் குறித்து யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அதற்கு அவள், யோவான் 11:27. அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரன் ஆகிய கிறிஸ்து என்று தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறேன்ப்பா. விசுவாசத்தை தருகிறவர் தேவனுடைய குமாரன். நம்மை பிழைக்க வைக்கிறது மாத்திரமல்ல, நமக்கு விசுவாசம் தேவன் செய்வார். இந்த நிலைமையை மாற்றுவார். இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொண்டு வருவார். நான் இப்படி இருக்க மாட்டேன். ஒரு நாள் வரும், அந்த நாள் என்னை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். நான் விசுவாசிக்கிறேன். காரணம், தேவனுடைய குமாரன் நம்மை விசுவாசிக்க வைக்கிறவர், பிழைக்க வைக்கிறவர். அது மாத்திரமல்ல, இந்த தேவனுடைய குமாரனை குறித்து இன்னொரு வசனத்தை பாருங்கள். ரோமரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ரோமர் 1:5. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமா ரூபிக்கப்பட்ட தேவகுமாரமாய் இருக்கிறார். பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரன். பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரன் உனக்காக நிரூபித்து காட்டுவார்.
முடியாது சொல்கிறார்கள், கட்ட முடித்து கட்ட போகிறார். நடக்காது என்று சொல்கிறார்கள், நடத்தி காட்ட போகிறார். இந்த பிரச்சனை தீரவே தீர சொல்கிறார், தீர்த்து காட்டுவார். நம்முடைய தேவனுடைய குமாரன் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாய். இந்த தேவனுடைய குமாரனை குறித்து இன்னொரு வசனத்தை பாருங்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உங்களுக்கு நித்திய ஜீவன் 1 யோவான் 5:13. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் தேவனுடைய குமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் தேவனுடைய குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். இவைகளை எழுதுகிறேன். அப்ப தேவனுடைய குமாரன் நித்திய ஜீவன், நித்திய ஜீவனை கர்த்தர் அவர் கொடுக்க வல்லவராய். அப்ப கர்த்தர் இன்றைக்கு தேவனுடைய குமாரன் நித்திய ஜீவனை கொடுக்கிறவர். இஸ்ரவேலின் ராஜா அவர் ரட்சகர். இஸ்ரவேலின் ராஜா கிறிஸ்துவானவர். இஸ்ரவேலின் ராஜா அவர் தேவனுடைய குமாரன். உனக்காக அவர் நித்திய ஜீவனை தருவார். 4வது பாருங்கள், ஏசாயாவின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏசாயா 44:6. நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ராஜா மீட்பரவர். யாராவது? இஸ்ரவேல் ராஜாவாகிய கர்த்தர் நமக்கு மீட்கிறவர். நீ அழிந்து கொண்டிருக்கிற, மூழ்கி கொண்டிருக்கிற, உன்னை மீட்டெடுக்கிற கர்த்தரவர். இஸ்ரவேல் ராஜா ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். நான் சொல்கிறேன், இஸ்ரவேலின் ராஜா அவர் மீட்பர். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், இன்றைக்கு ஜீவிக்கிறார். யோபின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாட்களிலே பூமி மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் செத்து விட்டு ஆராதிக்கிறேன். இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் இஸ்ரவேலின் ராஜா. குருத்தோலை ஞாயிறு சொல்லுகிறது, எருசலேம் ஜெப சபைக்கு, இந்த எருசலேம் ஜெப சபைக்கு குருத்தோலை ஞாயிறு தேவன் வெளிப்படுகிறார். ரட்சகராக, கிறிஸ்துவாக, தேவனுடைய குமாரனாக, மீட்பராக. குருத்தோலை எடுத்துக்கொண்டு இஸ்ரவேல் ராஜா ஓசன்னா, ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். ஏன் தெரியுமா? இஸ்ரவேலின் ராஜா என்னை மீட்டெடுத்தவர், என்னை மீட்கிறவர். என் வியாதியை மீட்டெடுத்தார், பாவத்தை மீட்டெடுத்தார், சாபத்தை மீட்டெடுத்தார். சேற்றில மூழ்கி போயிருந்தேன், ஒன்றும் உதவாது இருந்தேன். என்னை மீட்டெடுத்து எனக்கு நிற்க வைத்துக் கொண்டிருக்கிறார். இருக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். யாரவர்? இஸ்ரவேலின் ராஜா என்னை மீட்கிறவர். இந்த மீட்பர் செய்கிற ஆசீர்வாதத்தை பாருங்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாக்கோபு என்னும் பூச்சியே, ஏசாயா 41:14. யாக்கோபு என்னும் பூச்சியோ, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் மீட்பர் சொல்றாரு. நான் உனக்கு துணையாயிருப்பேன், நான் நிக்க கழிச்சு விட மாட்டேன். நீ யாருமே நீ பயப்படாதே, நான் உனக்கு துணையாயிருப்பேன்.
மீட்பர் துணையாயிருக்கிறது. துணையாயிருக்கிறது மாத்திரமல்ல, ஏசாயா 54 அதிகாரம் 5 வசனம். உன் சிருஷ்டிகரே, ஏசாயா 54 5 54 8. உன் சிருஷ்டிகரே, உன் சிருஷ்டிகரே, உன் நாயகர், உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர், உன் மீட்பர். உன் மீட்பர் எப்படிப்பட்டவரா? அவர்தான் உனக்கு நாயகர், எல்லாவற்றுக்கும் எல்லாம் இருக்கிறவர். 8 வசனம். அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். நமக்கு நித்திய கிருபை தருகிறார். சாதாரண கிருபை அல்ல, நித்தியமான கிருபை கொடுக்கிற மீட்பர். இந்த மீட்பரை குறித்து இன்னொரு வசனம் உண்டு. நீதிமொழிகள் 23 அதிகாரம் 11 வசனம். அவர்களுடைய மீட்பரோ வல்லவர், உனக்காக வல்லமையான காரியத்தை செய்வார். அவர் வல்லவர், இஸ்ரவேலின் ராஜா, அவர் மீட்பர். கடைசியா செப்பனியாவின் புஸ்தகம் 3 அதிகாரம் 15 ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். செப்பனியா 3 அதிகாரம் 15 வசனம் 17 வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். காணலே மாட்டப்பா. உன் நடுவில் இருக்கிறார், உன் கூடவே இருக்கிறார். நீ எங்கே போனாலும் இஸ்ரவேலின் ராஜா உன் நடுவில் இருக்கிறார். உன் நடுவில் இருக்கிறபடினாலே அவர் தருகிற ஆசீர்வாதத்தை பார். 17 வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். இந்த உன் நடுவில் இருக்கிறவர் அவர் வல்லமை உள்ளவர், உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். அவனை மகிழப்படுவார். இந்த நடுவில் இருக்கிறவை குறித்து இன்னொரு வசனத்தை பாருங்கள். யோவேல் 2:27. யோவேல் 2:27. உன் நடுவிலே இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நடுவில் இருக்கிறவர் வெட்கப்பட்டு போகவே மாட்டார். நீ வெட்கப்பட்டது உட்கார்ந்து இருக்கிற, எப்படி அவங்க முகத்தை பார்க்க போற, எப்படி பேச போற, எப்படி இந்த காலத்தை சாப்பிட போற, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. தேவ பிள்ளையே, நீ வெட்கப்பட்டு போய்விட மாட்டார். இஸ்ரவேலின் ராஜா உன் நடுவில் இருக்கிறபடினாலே உன் முகத்தில் வெட்கம் எழுதாய். நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன். அது மாத்திரமல்ல, பாருங்கள், ஓசியாவின் புஸ்தகம் 11 அதிகாரம் 9 வசனம். ஓசியா 11:9. அதுதான், என் கோபத்தின்படியே செய்ய மாட்டேன், எபிரானை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனாய் இருக்கிறேன். நான் நடுவில் இருக்கிறவர் பரிசுத்தர். இப்படி பரிசுத்தமாக்கிறவர் உன் நடுவில் இருந்து கொண்டிருக்கிறார். அவன் அழிச்சிட மாட்டான், அழிச்சிட மாட்டான். உன் நடுவில் இருக்கிறவர் அவர் பரிசுத்தர், அவர் வல்லவர்.
2 பேராகிலும் 3 பேராகிலும் என் நாமத்தில் எங்கே கூடியிருக்கிறோ அவர் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்ன நமக்கு பதில் அளிக்கிறது. எல்லாவற்றுக்கும் வேண்டாம் நீ சந்திக்கிற இந்த எல்லா பிரச்சனைக்கும் அவர் பெரியவராக இருக்கிறார். ஆமென். உன் நடுவில் இருக்கிறவர். நீ அறியாதிருக்கிற ஒருவர் உன் நடுவில் இருக்கிறார். ஆமென். வாசித்து பாருங்கள். ஏசாயா 12ஆம் அதிகாரம் 6ஆவது. சீயோனில் வாசமாயிருக்கிறவனே, ஏசாயா 12:6. சீயோனில் வாசமாயிருக்கிறவரே, ம் நீ சத்தமிட்டு கெம்பீரி, ம் இஸ்ரவேலின் பரிசுத்தர் ம் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். உன் நடுவில் இருக்கிறவர் ஆமென். பெரிய பிரச்சனைக்கும் மேலாக தெரிவிக்கிறார். உன் பிரச்சனையை கர்த்தர் மாற்றவர். இஸ்ரவேலின் ராஜா ஓசன்னா ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். இஸ்ரவேலின் ராஜா ரட்சகர், இஸ்ரவேலின் ராஜா கிறிஸ்துவானவர், இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா மீட்பர், இஸ்ரவேலின் ராஜா நடுவில் இருக்கிறவர். இந்த வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி. வந்த பிள்ளைகளை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதித்தருக்கும் நாமத்தை மேம்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.